கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர். ஆண்டவர் என் ஆன்மாவுக்கு செய்தது எத்துணை என்பதை எடுத்துரைப்பேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த மாதம் முழுக்க அன்னையினுடைய வணக்க மாதமாக நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம். இந்த வணக்க மாதத்தில் நம்முடைய ஆலய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவையும் நாம் சிறப்பித்து மகிழ்ந்திருக்கிறோம். இந்த விழாக்களினுடைய கொண்டாட்டத்தினுடைய நிறைவு நாளாக இந்த நாளில் நாம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாளை கொண்டாடுகிறோம். மரியாள் எலிசபெத்தை சந்தித்தாள். நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சந்திக்க வருகிறார். மரியாளை நாம் வரவேற்கிற போது நமக்கு கிடைக்கிற பெரும் ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்த செய்தியை இந்த நாளில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க விரைந்தோடினாள். ஏன் ஓடினாள்? அவள் வருவதால் எலிசபெத் அம்மாளுக்கு கிடைத்த பேறுகள் என்ன? அன்புமிக்கவர்களே, நாமும் மரியாளை வரவேற்போம், அந்த பெரும் மகிழ்ச்சியை பெறுவோம். அதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியில் சிறப்பாக ராசி ஜோஸ்பினால் ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தம்பி மரிய அந்தோணி மற்றும் மரித்த சபரிமுத்து சபரியம்மாள், அற்புதம் அன்னமரியாள், சேசு அந்தோணி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாக நாம் இப்பலியிலே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்று போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசனாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 18 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 9 முதல் 16 முடிய. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 9 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு களங்கமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில்
வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சிலுவை கோவிலில் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் நமக்கு சொல்கிறது. அவருடைய அளவற்ற அன்பை, இரக்கத்தை, கருணையை இந்த மாதம் முழுக்க நாம் பல்வேறு நிலைகளிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் அன்னையினுடைய திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். மரியாள் தன் வாழ்வில் எலிசபெத் அம்மாளை சந்திக்க விரைந்தோடினாள் என்கிற செய்திதான் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பாக பார்க்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த இறை வார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவோ அன்பு செய்கிறீர். சாதாரணமான மனிதர்கள் நாங்கள், உம்மால் படைக்கப்பட்டவர்கள். உம் உயிர் மூச்சே எங்களில் ஓடுகிறது. நீர் எங்களை தேடி வர வேண்டும் என்பது முக்கியமல்ல. படைக்கப்பட்ட நாங்கள்தான் உம்மை தேடி வர வேண்டும். ஆனால் ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஒரு தந்தைக்குரிய அன்பாய் உம்மை வெளிப்படுத்துகிறீர் என்று சொன்னால், நாங்கள் வருவதற்காய் காத்திருக்கிறீர். தாமதித்தால் நீரே வந்து விடுகிறீர். இந்த நாளிலும் கூட அப்படித்தான் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மரியாள் எலிசபெத் அம்மாளை தேடி ஓடினாள். முதிய வயதாக இருந்தாலும், ஆண்டவருடைய அருளை பெற்றிருந்தாலும் கூட எலிசபெத் அம்மாள் தான் மரியாளை தேடி இருக்க வேண்டும். ஏனென்றால் மரியாளுக்கான ஆசீர் அதைவிடவும் ஒருபடி மேலானது. இங்கு என்ன நடக்கிறது? ஆண்டவரே, மரியாள் எலிசபெத் அம்மாளை தேடுகிறாள். இந்த நாளிலும் கூட இந்த தாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார் என்று நினைத்து பார்க்கிறோம். எத்துணை அன்பு கொண்டவராய் நீர் இருக்கிறீர். எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, உமது அன்பினால் உம் தாயையே எங்களை தேடி வரச் செய்தீரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்தான் என்ன? நினைத்து நினைத்து உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த பலியிலே உம்மை காண வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்குமாக உம்மையே உடலாகவும் இரத்தமாகவும் பானமாகவும் உம்மையே வழங்குகிறீரே. இந்த ஆசீர்வாதம் நீடித்திருக்க, நிலைத்திருக்க அருள் புரிவீராக. இந்த வேளையில் கேட்கக்கூடிய இறைவார்த்தை பகிர்வானது எங்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் விதைப்பதாக. என்னுடைய உள்ளங்களை திறந்தருளும்.
என்னுடைய மனமெல்லாம் உம்மிலே நிறைவு காண வழிகாட்டுவீராக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். என்ன வசனம்? 39வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:39. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரே ஒரு வசனத்தை தான், மரியாள் விரைந்து ஓடினாள். அதாவது ஆங்கிலத்தில் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விரைந்து ஓடினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நாம் தியானிக்கிற போது, இந்த ஒரே ஒரு வசனத்தை தியானிக்கிற போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் திடீர்னு ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை பார்க்க போவீங்களா? போவீங்களா? போவோம். நினச்சி பார்க்குறேன். நீங்கள் 10 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு அங்கே என்னெல்லாம் நாங்களோ தெரியல, ஒரு 15 ஏக்கர் இடம் வாங்கியிருக்காங்க. பார்க்க போவீங்களா? போக மாட்டீங்களா? போவீங்களா? இயேசு வாழ்க. எதுக்கு பார்க்க போவீங்க? எப்படித்தான் வாங்கினான்னு பார்க்கறதுக்கு ஒன்று. அப்புறம் எப்படி தான் வாங்கினான்னு பார்க்க போவீங்க. அப்புறம் அவ்வளோதானா? எப்படி தான் வாங்கினான்னு பார்க்க போவீங்க. அது ஒன்று தானா? நல்ல இடம் தானா? உண்மையிலேயே ஏமாந்துருக்காளா இல்லை ஏமாறாமல் இருக்காளா? இதெல்லாம் பார்க்க போவோமா போக மாட்டோமா? போவோம். சரி, சில நேரம் என்ன செய்யும்னா மனசு, அவள் வேணா சொல்லட்டுமே, அவள் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்குவோம். நீங்கள் கேள்விப்பட்டு தான் போகிறீங்கன்னு வச்சுக்குவோமே, அவள் சொல்லலைன்னா அங்கே போய் உங்களுக்கு என்ன தோணும்? போயிட்டு வந்த பிறகு வீட்டில் உட்காந்து என்ன சொல்லுவீங்க? சரி, அங்கே வச்சு பேச வேண்டாம், நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த இடத்துல எப்படி பேசுவோம்? ஒரு வார்த்தை பாவி மட்டை, அது சேர்த்து சொல்லுங்கள். பாவி மட்டை ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆமாம், பெரிய சொத்து வாங்கிட்டாலாம், அப்படி தானே? அப்புறம் பாருங்கள், என்ன நீ வாங்கினாலோ என்ன செஞ்சாலோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். பாரு, அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தியில் கொடை பிடிப்பாளாம். அதை மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலை பாரேன் அப்படின்னு நம்ம நேரங்கள் சொல்லுவோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை விடவும் தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு படி கொஞ்சம் உயர்ந்துட்டாலே நம்முடைய மனசெல்லாம் படபடத்துறது, அல்லது ஏதாவது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஒரு பெரிய வீடாக கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம ஒரு மட்டுப்பாத்தான் போட்டிருந்தோம். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்னன்னு தெரியல, சடா சடான்னு மேலே வரைக்கும் வந்துடுது, ஒரு மாடி வந்துட்டு, இவாளாம் என்னத்தை தூத்து பிரிக்கிட போகிறா, தூத்து பிறக்க முடியுமா அவளால், எதுக்கு தப்பறிய வீடு அப்படின்னு 1000 பேர் பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒருபடி உயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் தாங்கிக்க முடியலை. இப்போ நீங்கள் அப்படியே மரியாளை நினச்சி பாருங்கள். அன்னை மரியாள் ஆண்டவரை பெற்றெடுக்க போகிறான், இறைமகனையே தன்னுடைய வயிற்றில் தாங்கி இருக்கிறாங்க. அன்னை மரியாளை விடவும் அவருடைய உறவினராகி இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாள் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த பெண்ணு தான் அவங்க. ஆனால் இதுக்கிடையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்று எத்தனை மாதம் ஆச்சு?
6 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்கு இடையில் ஒரு தகவலும் மரியாளுக்கு சொல்லப்படலை. மரியாள் எதுக்காக ஓடணும்? நினச்சி பாருங்க. ஒரு வார்த்தை இங்கே பாரு, ஆண்டவருடைய தூதர் சொல்லிதானே தெரியுது. அந்த அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா? எத்தனை நாள் அவள் வீட்டுக்கு போயிருப்பேன், எத்தனை நாள் போய் சாப்பிட்ருப்பேன், எத்தனை நாள் போய் தங்கியிருப்பேன், என்னெல்லாம் நடந்திருக்கும், எப்படிலாம் உறவு கொண்டாடி இருந்தோம், எப்படிலாம் பாசமாக இருந்தோம். ஒரு வார்த்தை கூட சொல்லலையே செயின் வாங்கினதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? கழுத்தில் போட்டுட்டு வந்து மினிங்கிட்டு நிற்கும்போது தான் சரி சரின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்குன்னு சொன்னால், மரியாள் அது எதையுமே பொருட்படுத்தலை, தனக்கு சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கல. விவிலியம் சொல்கிறது மரியாள் விரைந்தோடினாள், விரைந்து சென்றார், விரைந்தோடினாள். அன்பார்ந்தவர்களே, மரியாள் விரைந்தோடினாள். அதனுடைய செய்தி ஒரு 3 முக்கியமான கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. மரியாள் ஏன் விரைந்தோட வேண்டும்? வயலின் வித்தகர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப வயலின் இசை அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள். நிக்கோலா பகானி அப்படிங்கிறது அவருடைய பெயர். சரிதானா? அவர் 11 வயசுலேயே என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், தன்னுடைய முதல் இசையை வெளியிட்டிருக்கிறார். அந்த மேடையில் வெளியிட்டிருக்கிறாப்புல. அந்த மாதிரியான ஒரு பெரிய திறமை மிக்க ஒரு மனிதர். ஐரோப்பா நாட்டில் அவருடைய புதிய முயற்சியினால், இசையினால், அவருடைய ஆற்றலினால் இந்த திறமை மிக பெரிதாக பாராட்டப்பட்டது. இந்த வயலின் இசையில் ஒரு புதிய மாற்றமே ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய திறமையான ஒரு ஆள். அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், 1840 ஆண்டில் இறந்து போகிறார். இறந்து போவதற்கு முன்பாக அவர் சொல்கிறாரு, என்னுடைய சொந்த ஊரான இத்தாலி இருக்கக்கூடிய ஜெனீவா என்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் இருக்கிற அந்த வேளையில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறான்னு சொன்னால், என்னுடைய வயலினை என்னுடைய நினைவாக நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவங்க எல்லோரும் சந்தோஷம். ஏன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய வித்தகர், பெரிய வயலின் வித்துவான், அவருடைய கருவி நம்முடைய ஊரில் இருந்தால், நம்முடைய நாட்டில் இருந்தால் நமக்கு பெருமை அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் அதை பாதுகாக்க தொடங்கினாங்க. அப்போ தான் அவர் ஒரு கண்டிஷன் சொன்னார், இந்த வயலினை பாதுகாக்கிறது சரிதான், ஆனால் யாரும் எடுத்து வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வயலினை யாருமே எடுத்து வாசிக்கலை, அப்படியே இருந்தது. நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, அந்த வயலின் மரத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை அரித்து, பூச்சி அரித்து, அது அப்படியே ஒன்றுக்கும் உதவாமல் மண்ணாகிவிட்டது. இப்போ இந்த வயலினை பயன்படுத்திய அவர் இருக்கிற வரையிலும் அது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் அது பாதுகாக்கப்பட்டாலும் கூட பயன்படுத்தப்படாமல் இருந்த காரணத்தினால் என்னவாமாச்சுன்னு சொன்னால், ஒன்றும் இல்லாமல் போச்சு. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பயன்படுத்தப்படாத அந்த வயலின் எப்படி பயனற்று போனதோ, அதே போல ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் அதை எந்த வகையிலும் பயன்படுத்தாமல் தனக்குள் வைத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? இத்து போகும், பயனற்று போய்விடும், அவனுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போய்விடும். இங்கே மரியாள் ஏன் விரைந்தோடினாள் என்பதற்கு முதல் பதிலே அதுதான். ஏன் விரைந்தோடினாள் என்று சொன்னால், தான் பெற்றுக்கொண்ட அருளை தனக்குள் வைத்திருக்க வேண்டும், தான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், வேறு யாருக்கும் வழங்கிடக்கூடாது என்பது மரியாளுடைய நோக்கம் அல்ல. மரியாள் என்ன நினைத்து கொண்டார் என்று சொன்னால், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று எப்போது கபிரியேல் தூதர் வாழ்த்து சொன்னாரோ, தான் பெற்றிருக்கக்கூடிய அருள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, தன்னுடைய வாழ்வு முழுக்கவே அருளாயிருக்கிறார். தான் பெற்றுக்கொண்ட அருளை அப்படியே வைத்துக் கொண்டிருப்பது மரியாளுடைய விருப்பம் அல்ல. ஆகவே தான் விரைந்தோடினாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாள் விரைந்தோடுவதற்கு முதல் காரணமே அதுதான். தன்னிடத்தில் அருள் இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்மிடத்தில் என்ன அருள் இருக்கிறது?
நம்ம நினச்சி பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்திருப்பது என்ன? எனக்கு கடவுள் மிகுதியாக தந்திருப்பது என்ன? கடவுள் என்னுடைய தகுதிக்கு மேலாக என்ன தந்திருக்கிறார்? அதை நம்ம நினச்சி பார்க்கணும். பாருங்க, எனக்கு இதை வச்சிருக்கணும், எனக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனையோ பேர் திறமையானவங்க இருப்பாங்க, எத்தனையோ பேர் அறிவாளிகள் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்காது. சும்மா ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆனால் எனக்கு வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களுக்கு அதை அபரிவிதமாக கொடுத்திருக்கிறார். நம்ம நினச்சி பார்ப்போம், சில நேரங்களில் உங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், மிகுதியான செல்வங்களை கொண்டு, அதாவது நீங்கள் உங்களுடைய நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அநீதமான செல்வங்களை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்போ அநீதமான செல்வம்னா என்ன நினைக்கிறோம்? லஞ்சம் வாங்கியிருக்கணும், இதுதான் கையூட்டு வாங்கியிருக்கணும், அல்லது திருடி சம்பாதிச்சிருக்கணும், ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கணும். அது அல்ல. அநீதமான செல்வம் என்றால் என்ன பொருள்? அன்பார்ந்தவர்களே, என் தகுதிக்கு மீறியது, அதாவது எனக்கு மிகுதியாக கொடுத்திருப்பது. இப்போது எனக்கு நல்ல உடல்நிலையை கொடுத்திருக்கிறார், திடகாத்திரமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு, குடும்பத்தை, சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். இது அநீதமான செல்வம். சரிதானா? இந்த உயிரே அநீதமான செல்வம் தான். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த மண்ணுலகில் வாழ்வதற்காக எனக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது தான் இந்த உயிர். ஆகவே இது அநீதமான செல்வம். இதை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்குரிய பணிகளை செய்யணும். அப்படித்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே மரியாளை விரைந்தோடச் செய்தது எதுவென்று சொன்னால் அவருக்குள் இருந்த அருள், அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதல் செய்தியாக நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், மரியாளை போல நாம் பெற்றிருக்கக்கூடிய அருளை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்து ஓடணும் அப்படிங்கிறது முதல் செய்தி. இரண்டாவதாக, மரியாளை ஓடச் செய்தது எது? அன்னை மரியாளை ஓடச் செய்தது என்ன? விரைந்து ஓடினாளே, யூதேய மலைநாடு என்று தெரிந்தும் ஓடினாளே. அந்த நாட்டில், அந்த காலகட்டத்தில், இப்படி எந்த வசதியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு விரைந்தோடுவதற்கான காரணம் என்ன என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை கபிரியேல் தூதர் சொன்ன வார்த்தையா? மங்கள வார்த்தையா? அன்பார்ந்தவர்களே, அல்லது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் அதனாலயா? எதனால் மரியாள் விரைந்தோடினாள்? கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு தந்தார் என்பதாலா? அதற்கும் மேலாக ஒரு காரணம் இருந்தது. மரியாள் விரைந்தோடுவதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், மரியாளுக்குள் வளர்ந்த இயேசு. அதுதான் அவரை விரைந்தோடச் செய்தது. மரியாளுக்குள் வளர்ந்த இயேசு அவருடைய வயிற்றில் வளர்ந்து கொண்டே இருந்தார். அந்த இயேசு அவரை சும்மா இருக்க விடலை. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது வசனத்தில் மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம், விரைந்து சென்றாள். அவருக்குள் வளர்ந்த இயேசுதான். இப்போ நம்ம நினைச்சு பார்க்கிறோம், தூய திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து சொல்லுகிற போது அவர் வளர வேண்டும், நானும் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். எனக்குள் ஆண்டவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க கைதுங்க. இயேசு வாழ்க. இப்போ நீங்களே வளர்ந்துக்கங்க. அப்போ சொல்லுங்கள், என்னது? இயேசு வளரணுமா, நீங்கள் வளரணுமா? இயேசு வளர்ந்தால் உங்களால் சும்மா இருக்க முடியுமா? ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். சரிதானா? இயேசு உங்களுக்குள்ளாக வளர்ந்தால் என்று சொன்னால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீ பாருங்கள், இயேசு வளர, வயிற்றுக்குள் வளர வளர மரியாள் அது குழந்தையை தூக்கிட்டு ஓடினாங்க. சரிதானா? சத்திரத்தில் இடம் கிடைக்கல, குழந்தை பிறந்தாச்சு, கொல்ல வாரான், தூக்கிட்டு ஓடுறான். அப்புறம் 12 வயசில் காணாமல் போகிறாங்க, ஓடுறாங்க. அது பிறகு இயேசு அந்த அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு, புத்தி பேதலிச்சு பேசுகிறாரு, மரியாள் ஓடுறாங்க. அப்புறம் பாருங்கள், கடைசி கட்டத்தில் ஐயோ மகனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி அடித்து கொள்கிறாங்களே, அந்த காட்சியில் சிலுவை அடிக்கு போகிறாங்க, பயணத்தில் போகிறாங்க, சிலுவை அடியில் நிற்கிறாங்க. அப்புறம் சீடர்களை ஒருங்கிணைப்பு செய்கிறாங்க. இயேசு வளர்ந்ததால் மரியாளால் சும்மா இருக்க முடியவில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் யார் வளரணும்? யார் வளர்கிறார்? இயேசு தான் வளர்கிறாரா?
வேறு யாரும் வளர்கிறாங்களான்னு தெரில. இப்போ சாமி நாங்கள் என்ன வயிற்றில் வளர்க்கறதுக்கு என்ன நாங்கள் கருப்பு பையா வச்சுட்டு அலையுதோம் அப்படின்னு ஆம்பளையை கேட்கலாம். ஐயா, நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்வெல்லாம், உங்களுடைய எண்ணமெல்லாம் யார் வளர்ந்திருக்கிறார்? உங்களுக்குள்ளாக யார் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்? இப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு புரியலை. யூதாசுக்குள்ளே யார் வளர்ந்தார்? யார் வளர்ந்தார்? சாத்தான் வளர்ந்தான். அதனால தான் அப்பத்தை தோய்த்து கொடுத்தா கூட அவனுக்குள்ளாக இயேசு வர முடியலை. நீங்கள் விடிய விடிய ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கலாம், சரிதானா? நற்கரணி வாங்கலாம், கை நீட்டி வாங்கலாம், நாக்கு நீட்டி வாங்கலாம், முழங்கால் போட்டு வாங்கலாம். வலது கையில் தான் வாங்குவேன், இடது கையில் பிச்சாங்கிட்டு வாங்க மாட்டேன்னு கூட சொல்லலாம், சரிதானா? உங்களுக்குள் ஆண்டவர் வளர்ந்தால் தான் அது எந்த கையில் வாங்கினாலும் உங்கள் கை தான், இல்லையா? உங்களுக்குள் ஆண்டவர் வளர்ந்தால் தான் அது பயன் இருக்கிறார். ஆண்டவரை நீங்கள் வளர விடலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு செடியை வளர்க்குறீங்க, தோட்டத்தில் நட்டு வளர்க்குறீங்க. அந்த செடிக்கு சுற்றிலும் என்ன வளருது? களை வளருது. களை வளர விட்டால் செடி என்ன செய்யும்? அமைக்கிறோம். செடி எது வளரணுமோ அது வளரலை, மற்ற எல்லா செடியும் வளர்ந்து நிற்குது. நமக்கு நினச்சி பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தால் கூட நற்கருணை ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் வளர்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும். நீ பாருங்கள், தூய பேதுருவுக்குள்ளாக இயேசு வளர்ந்தார். இயேசு வளர்ந்தார், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ந்தார். நீ பாருங்கள், இயேசு சொல்லுவார், நான் சாக போகிறேன், இப்படிலாம் நடக்க போகுது, ஆண்டவரே உமக்கு வேண்டவே வேண்டாம் பார். அப்போ எல்லாரும் இதை விட்டு போய் நினைக்கிறீங்களா? ஐயோ ஆண்டவரை, யாருக்கெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, நான் போகவே மாட்டேன், வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே. அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், நம்மளை மாதிரி சொன்னார், அப்படி தானா? பூ எடுக்க போட வேண்டியிருக்கு, மாட்டை பற்ற வேண்டியிருக்கு, காட்டுக்கு போக வேண்டியிருக்கு, கடைக்கு போக வேண்டியிருக்கு, வேலைக்கு போக வேண்டியிருக்கு, அதெல்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா நேரமே கிடைக்க மாட்டேங்குது, சரிதானா? சொல்கிறோமா இல்லையா? பேதுரு மாதிரி தான், அங்கே வேலை இங்கே வேலை. ஒரு நேரம் பாருங்க, 13 நாள் ஆண்டவரை நினைக்காம நல்லா இருக்கவே முடியாது. கோயில்னால் அப்படித்தான் கும்பிடுவோம், நாங்கள் விழுந்து விழுந்து கும்பிடுவோம், சுற்றி சுற்றி கும்பிடுவோம், யார் விரட்டி அடித்தாலும் சுற்றி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரட்டி விரட்டி கும்பிடுவீங்க. யார் மாதிரி? பேதுரு மாதிரி. பேதுரு மாதிரி. ஆண்டவர் வளர்ந்துருக்காரா? அப்புறம் திருவிழாவுக்கு பிறகு அவர் கிடக்கார், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, ஆனால் பேதுருவுக்கு அது நடக்கலை. ஐயோ, நானெல்லாம் மறுதளிச்சிட்டேன், நானல்லவா மறுதளிச்சிட்டேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா கேட்கும் போதெல்லாம் உள்ளம் குத்துப்பட்டவரா? ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு தெரியாத ஒன்றா, நீர் அறியாத ஒன்றா சொல்லுகிற போதே அவர் வளர்ந்தார். அவர் வளர்ந்தார். அவருக்குள் யார் வளர்ந்தார்? இயேசு வளர்ந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்கக்கூடும்? தூய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுதான் என்னை பிரிக்கக்கூடும்? வாழ்வோ சாவோ இடரோ துன்பமோ இன்பமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. அப்படி வளரணும். அப்படி வளர்ந்தா அவர் சொல்லுவார், என்னில் நான் வாழவில்லை, யார் வாழுகிறார்? கிறிஸ்து தான் வாழுகிறார். கிறிஸ்து தான் என்னில் வளருகிறார், அவர் தான் என்னில் வாழுகிறார். அப்படி சொல்ல முடியுதா? மரியாள் இயேசுவை தனக்குள் வளர்த்தெடுத்ததால் பெற்றெடுத்த பிறகும் அவரில்தான் வளர்ந்தாரே தவிர வேறு வார்த்தைகளில் வாழவில்லை, வளரவில்லை. அந்த மரியாளை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இயேசுவை நாம் வளரவிட வேண்டும். அதனால் மரியாள் விரைந்தோடுவதற்கான காரணம், முதல் காரணம் என்ன? உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, நல்லா கவனிங்க. என்ன சொன்னேன்? மரியாளுக்குள் இருந்த அருள் அவரை சும்மா இருக்க விடலை, அதுதான் விரைந்து ஓடினாள். இரண்டாவது எதுக்காக ஓடினாங்க? இயேசுவை அவருக்குள் வளர விட்டதால் ஓடினாங்க. மூணாவது மரியாள் எதற்காக ஓடினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர் விண்ணேற்படைவதற்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள், தந்தை மகன் தூயாவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை முதல்ல செஞ்சது யார்?
அன்னை மரியாள். முதல்ல செஞ்சது மரியாள் தான். நீங்கள் நினச்சி பாருங்க. எல்லாரும் சொல்லலாம் சீடர்கள் அறிவிக்க போனாங்க. எல்லாரும் அறிவிப்பதற்கு முன்பாக முதல்ல ஓடினது மரியாள் தான். நீங்கள் நினச்சி பாருங்க. மரியாள் விரைந்து ஓடினாள். என்ன சொல்றதுக்காக விரைந்து ஓடினாள்? எனக்குள் இயேசு இருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லுவது தான் ஓடினார். சீடர்கள் எப்போ ஓடினாங்க? இயேசுவோடு இருந்தபோது ஓடல. எப்போ ஓடினாங்க? இயேசு உயிர் தெழுந்த பிறகு, கண்டு அனுபவித்த பிறகு, இயேசு எங்களுக்குள் இருக்கிறார், அவர் எங்களுக்குள் வாழுகிறார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டு ஓடினார்கள். ஆனால் மரியாள் கண்டதை கேட்டதை அல்ல, அவள் உணர்ந்ததை அப்படியே அறிவிக்க ஓடினாள். யூதேய மலைநாடி ஓடினாள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறுகிறது என்று சொன்னால், மரியாள் மலைநாட்டுக்கு விரைந்து ஓடினாள். நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், எந்த வீட்டுக்கு ஓடினாலும் நீங்கள் என்ன செய்யணுமா? மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? சமாதானமா, அமைதியா? மத்தேயு 10:12. அந்த வீட்டுக்கு சென்ற உடனே அந்த வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். யார் சொன்னா? என்னப்பா இப்படி உட்காந்துருக்க? யார் சொன்னா? நான் ஒரு மாதிரி வித்தையை காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கக்கூடாது. நானும் தான் உங்களுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னை மரியாளை குறித்து நம்ம சொல்லுகிற போதெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். புதுசாக சொல்லணும். மாதாவை பற்றி நினைக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தை வரணும். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நினச்சி பாருங்களேன். அப்படி நினைக்கிற போது நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இயேசு என்ன சொன்னார்? எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல என்ன செய்யணும்? வாழ்த்து கூறுங்கள். மரியாள் போனவன்னு என்ன செஞ்சாங்க? வாழ்த்தி கூறினார்கள். எலிசபெத்தை வாழ்த்தினார். அதுதான் நற்செய்தி. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? வாழ்த்தி பேசணும். இது நான் அன்னைக்கு கூட சொன்னேன்னு தெரியல. ஒரு கோயிலில் எல்லாரும் பூசை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நன்மை எடுக்க போகிறாங்க ஒருத்தர். நம்ம ஊர் கோயில் மாதிரி அங்கே நிறைய தூணாக உள்ள கோயில். அந்த ஒத்த தூணில் அவரை தவிர வேறு யாரும் உட்கார முடியாது. சரிதானா? அந்த ஒத்த தூணில் அந்த பெரிய மனுஷனை தவிர வேறு யாரும் இருக்கவே முடியாது. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், நன்மை எடுக்க வரிசையில் போயிருக்கார். அப்போ தான் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு இந்த தூண் அவர் தூணுன்னு தெரியாது. அவருக்கு முன்னாடி நன்மை எடுத்துகிட்டு வந்தோடனே இடம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி அந்த தூணில் போய் சாஞ்சிட்டார். இவர் நன்மை எடுத்துகிட்டு வந்தவர் எப்படி ஒரு பார்வை பார்த்துருக்காரு. சரிதானா? இந்த பக்கம் ஒரு கண்ணு, அந்த பக்கம் ஒரு கண்ணை பார்த்துட்டு நன்மை உள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் கூட அவருக்கு தாங்க முடியலை. வந்த உடனே போட்டார் ஒரு கெட்ட வார்த்தை அவருக்கு. சரியா? அந்த தூணில் இருக்கிறவரை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டிருக்கார். அவர் இப்படியே பயந்தே போயிட்டார். உட்கார்ந்தவர் பயந்து போய், எப்பா நற்கருணை வாங்கிட்டு வந்திருக்கிய, ஆண்டவர் உள்ளே போயிருக்கார, இப்படி கெட்ட வார்த்தை பேசலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், உள்ளே போனவர் உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தாவிகளெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டார், நான் என்ன செய்யணாராம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன நடக்குதுன்னு சொன்னால், நற்செய்தி அறிவிக்கணுமா? எப்படி பேசணுமா? மரியாள் சொல்லுகிறார், வாழ்த்தி பேசினார். மரியாள் வாழ்த்தி பேசினார். இயேசு நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல என்ன செய்யணுமா? வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் நற்செய்தி. அப்போ தந்தையாகிய கடவுள் தனக்கு செய்ததை ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு வந்திறங்கிய செய்தியை தன் வயிற்றில் சுமந்த அந்த மகனை மரியாள் அறிவித்தாள். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? தந்தை மகன் தூயாவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அப்போ கிட்டத்தட்ட அன்னை மரியாள் எலிசபெத் மாளுக்கு முதல்ல திருமுழுக்கு கொடுத்தாச்சு. திருமுழுக்கு யோவானை தன்னுடைய வயிற்றில் தாங்கி இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு மரியாள் தான் திருமுழுக்கு கொடுத்தாள் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. ஆகவே மரியாள் விரைந்தோடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த செய்தி அதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே ஆண்டவருடைய நற்செய்தி பணியை தொடங்கி வைத்தவர் மரியா. இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகும் சீடர்களை நம்பிக்கையூட்டி தொடங்கி வைத்தவர் யார்? அன்னை மரியாள் தான். பல நேரங்களில் பல சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி மாதாவை பிடிச்சிட்டு கிடக்கிறீங்கடா, ஏன் மாதாவை கொண்டாடிட்டு? டேய்,
மாதா தான் அடிப்படை, மரியாள் தான் அடிப்படை. மரியாள் நற்செய்தி அறிவித்தாள், அந்த நற்செய்தியை தொடங்கி வைத்தாள், தனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை அறிவித்தாள். உங்களுக்குள்ள இயேசு இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நற்செய்தி அறிவிக்க முடியும். இயேசு இருக்காரா? மனசில் கை வைங்க, நெஞ்சில் கை வைங்க பார்ப்போம். இன்னைக்கு காலையிலேருந்து அப்படி கண்ணை மூடிக்கங்க, நான் சொல்லுங்க பார்ப்போம். யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு காலையிலேருந்து கண்ணை மூடிக்கிட்டே நெஞ்சில் கை வைங்க, நெஞ்சு இருக்கவங்க கை வைங்க. இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளவு நேரம் ஏசப்பாவை நான் ஃபீல் பண்ணேன், இயேசுவை ஃபீல் பண்ணேன். எவ்வளவு நேரம் செல்ஃபோன் பார்த்தேன், எவ்வளவு நேரம் அடுத்தவங்க கதை பேசினேன், எத்தனை நேரம் குனிஞ்சிக்கிட்டே வயல்லே கடந்து மல்லுக்கு நின்னேன். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்தாரா? போதும், கை எடுத்துக்கங்க. கை உள்ள நீ பெறப்படாது பாருங்க. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ளமெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா? அப்படி இருந்தாருன்னு சொன்னால் விரைந்தோடுவோம். ஆகவே மரியாள் விரைந்தோடுவதற்கான காரணம் 3. 1, தான் பெற்றுக்கொண்ட அருளை அவருக்குள்ளாக வைத்திருக்க முடியவில்லை. சரிதானா? 2வது என்னது? இயேசுவை சுமந்ததால் விரைந்தோடினாள். இயேசுவை சுமக்கிறவங்க சும்மா இருக்க முடியாது. 3வது நற்செய்தி அறிவிக்க ஓடினாள். சரிதானா? இந்த 3 காரியங்களையும் பார்க்கிறோம். அடுத்ததாக ரொம்ப நேரம் ஆகிட்டோ? இல்லை, போகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இதில் மரியாள் சந்தித்த போது நடந்தது என்ன? சாமி அது வாடு கதை பேசிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது மரியாளுக்கு நடந்தது என்ன, எலிசபெத் அம்மாளுக்கு நடந்தது என்ன? அந்த 2 காரியத்தை மட்டும் பார்த்துறோம். சரிதானா? இப்போ அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போனார். போன உடனே அன்னை மரியாளுக்கு நடந்தது 3 காரியம். என்னவெல்லாம்னு சொன்னால், முதல் என்னவென்றால், தான் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். தான் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளை உறுதிப்படுத்தி கொண்டார். எப்படி? அங்கு கபிரியேல் தூதர் சொன்னார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட உன்னுடைய உறவினராகிய எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார். இது அவருக்கு 6வது மாதம். அப்போ ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற போது இது உண்மையிலே நடந்ததா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போமா, கேட்க மாட்டோமா? ஆண்டவர் உங்களுக்கு அழைச்ச உடனே யாராவது ஒரு புதுமை நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? கட்டாயம் நினைப்போம். அந்த ஆள்கிட்ட யாருக்கு புதுமை நடந்து அவங்கள்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு அப்படியா அப்படியா எனக்கும் தான் வலிக்குது, எனக்கும் தான் வேணும் கேட்போமா, கேட்க மாட்டாமா? அப்போ அன்னை மரியாள் தான் பெற்றுக்கொண்ட அருளை உறுதிப்படுத்துவதற்காக எலிசபெத் அம்மாளை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். 2வதாக எலிசபெத் அம்மாள் ஒரு வாழ்த்துகிறாங்க. இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் மரியாளுக்கு என்ன தோன்றிய சொன்னால், தான் எத்தகைய ஒரு பொறுப்பை சுமந்து நிற்கிறேன்னு தெரிஞ்சிச்சு. 2வது என்ன புரிஞ்சது மரியாளுக்கு? தான் எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்து நிற்கிறேன். இப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கடவுளுடைய பிள்ளை நீ, கடவுளுடைய பிள்ளைங்க நீங்கள். உங்களை பார்க்கும்போது அப்பா நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன தெரியுது? உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளை தானா, ஆண்டவருடைய மகன் தானா, ஆண்டவருடைய மகள் தானா அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கிறார். அதை நீங்கள் தூக்கி சுமக்கணும், அதை நினச்சி பார்க்கணும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மரியாளை வாழ்த்திய போது மரியாளுக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால், கடவுள் எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து பார்த்தார். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை உணர்ந்து கொண்டாள். 3வதாக மரியாள் இயேசுவை சுமப்பதால் தனக்கான பணி, தனக்கான அழைப்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் புரிந்து கொண்டார். அப்போ இயேசுவுக்கான அந்த பணி என்ன? இந்த நற்செய்தியினுடைய கடைசி வசனம் 56வது வசனம் நமக்கு சொல்லும். மரியாள் எத்தனை மாதம் தங்கியிருந்தாங்க? 3 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். மரியாளுக்கான பணி என்னன்னு சொன்னால், எந்த வீட்டில் அழைப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த வீட்டில் மரியாள் என்ன செய்வாங்க? தங்கி இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் மாதாவை கூட்டிகிட்டு போகணும். சரிதானா? அப்படியே பூஜை முடிஞ்சாலும் விக்குன்னு அப்படியே ஓடப்படாது. கூடவே மாதாவையும் கூட்டிகிட்டு போகிறேன். மாதா என் கூட வராங்க, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், இன்னைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்க நினைக்க. அப்படி நினச்சிங்கன்னு சொன்னால் மாதா என்ன செய்வாங்க? உங்கள் வீட்டிலையே தங்கி விடுவார்கள். இதுதான் நாம் நினைக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, மரியாளுக்கு இந்த ஆச்சரியம் நடந்தது போல
எலிசபெத் அம்மாள் மரியாளை சந்தித்த போது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் 4. என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள்? நீ பாருங்க. முதலில் எலிசபெத் அம்மாள் இயேசுவை கண்டார். நீங்கள் மரியாளை அழைத்தால் யாரை காண்பீர்கள்? விவிலியம் நமக்கு சொல்கிறது, மரியாளை அழைத்தால் இயேசுவை காண்பீர்கள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம விவிலியத்தில் மட்டும் அல்ல, எல்லா நிகழ்வுகளினுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். இயேசு வர வேண்டும் என்று சொன்னால் புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய அனுபவங்களில் சொல்கிறார், இயேசுவை அடைய வேண்டும் என்று சொன்னால் மரியாளை அழையுங்கள். மரியாள் வழியாக நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். அப்போ மரியாளை கண்டபோது தன்னுடைய கண்ணுக்கு தெரியாத இயேசுவை அங்கே எலிசபெத் அம்மாள் கண்டாள். வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குன்னு இன்னைக்கு இருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், சரியா? அப்படி பார்க்க முடியும். ஆனால் அன்னைக்கு அப்படி மரியாளுக்கு அந்த காட்சி, எலிசபெத் அம்மாளுக்கு அந்த காட்சி நடந்த போதே அப்போவே கண்களில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. எப்படிப்பட்ட ஸ்கேனிங்? இயேசு அப்படிங்கிற ஒரு பெரிய இறைமகனை அவர் கண்டார். ஆகவே நீங்கள் மரியாளை அழைத்தால் இயேசுவை காண்பீர்கள். முதல் செய்தி. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் இருக்கலாம். எலிசபெத் அம்மாளுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிடுச்சு. எத்தனை வயசில் கிடச்சிச்சு? முதிர்ந்த வயதில் கிடைத்தது. அவளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, கவலை, கஷ்டம், உதவி செய்யறதுக்கு யார் இல்லை, அசிங்கமாக பேசுவாங்க, கேவலமாக பார்ப்பாங்க. இத்தனை வயசுக்கு பிறகு இவளுக்கு குழந்தை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மரியாளை அழைத்திருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் கவலையாக இருக்கிறீங்களோ, கஷ்டமாக இருக்கிறீங்களோ, கைவிடப்பட்டதாங்க நீ நினைக்கிறீங்களோ, அப்போ யாரை கூப்பிடணும்? மரியாளை கூப்பிட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வெல்லாம் யாரால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்று சொன்னால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். மரியாள் வந்த பிறகுதான் அந்த செய்தி நடக்கிறது. நீ பாருங்க, அங்கே அவர் கருவுற்றிருக்கிறார் அந்த செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் மரியாள் வந்த உடனே தூய ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாள் வந்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். அப்போ பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, பரவாயில்லை. எப்படி இருக்கும்? ஆவியானவர் வந்து விட்டால் நீங்கள் என்ன பேசுவீர்கள்? என்ன பேசுவீர்கள்? வாடா சண்டைக்கு விடும்பியலா? என்ன பேசுவீங்க? அப்போ என்ன பேசுவீங்க? என்ன பேசுவோம்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆவியானவர் வந்து விட்டால் அயல் மொழியில் பேசுவோம். நீங்கள் என்ன பேசுனாலும் அவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கண்ணை திறந்தாலே என்னமோ சொல்ல வர்றது கூட மற்றவங்க என்ன செஞ்சுருவாங்க. அப்போ ஆவியானவர் வந்து விட்டால் நீங்கள் அப்படி ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாகவே மாறிவிடுவீர்கள் என்பது மூன்றாவது செய்தி. நீங்கள் பாருங்கள், மரியாளை அழைத்த போது நான்காவதாக என்ன பார்க்கிறோம்? மரியாளை எலிசபெத் அம்மாள் புகழ்கிறார். நீங்கள் மரியாளை அழைச்ச உடனே உங்களால் சும்மா இருக்க முடியாது. மாதா வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் நீங்கள் புகழ்ந்து தான் பேசுவீங்க. இப்போ நாமும் ஒருத்தரை புகழ்ந்து பேசணும், பாராட்டணும். பாருங்கள், எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளுகிற அளவுக்கு மரியாள் வாழ்த்தி பேசினார். ஆனால் அதற்கு பதிலாக எலிசபெத் அம்மாள் எவ்வளவு வாழ்த்தினார் சொன்னால், ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். என் ஆண்டவரின் தாயினிடம் வருவதற்கு நான் யார்? எப்படியெல்லாம் வியந்து பாராட்டி புகழ்கிறார் என்று சொன்னார். அந்த ஒரு புகழ்ச்சி நாம் மரியாளை சந்திக்கிற போது நமக்கும் கிடைக்கிற பெரும் ஆசீர்வாதம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்ம நினைச்சு பார்ப்போம். இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற இந்த திருநாளிலே நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர்வால் எழுப்புவோம், மரியாள்வால் எழுப்புவோம். அன்னை மரியாளை அழைத்து வருவோம், அழைத்து செல்வோம். நம்முடைய இல்லங்களிலே அவரை கொலுவேற்றி வைத்திருப்போம். நல்ல உயரமான இடத்திலே மகிழ்வான அந்த நிறைவான ஒரு காட்சியாக மரியாளை கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடுகிற போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை காண்பீர்கள், மகிழ்ச்சி கொண்டிருப்பீர்கள், ஆவியால் நிரப்பப்படுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியினால் நீங்கள் புகழ்ந்து புகழ்ந்து மற்றவரை வாழ்த்தி பேசுவீர்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. ஒரு கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம்.
எங்கள் அன்பான தந்தையே, இதோ இந்த இனிய வேளையிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற அந்த காட்சியை நாங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். ஒரு வயதான தாய், 6 மாதம் கற்பம் தரித்தவளாய் அவர் இருக்கிறார். இதோ ஒரு இளம்பெண், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பெண், மலை மீது இருக்கக்கூடிய ஐயின் கிரீம் என்கிற அந்த கிராமத்திற்கு செல்கிறார். அந்த பட்டணத்தில் உயரமான படிக்கட்டுகளில் ஏறி அந்த மலை மீது இருக்கக்கூடிய எலிசபெத் செக்கரியாவினுடைய வீட்டை அடைந்து அவரை பார்த்தவுடனே அப்படி வியந்து பாராட்டுகிறார். இந்த காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். நாம் வீட்டில் இருக்கிறோம், அன்னை மரியாள் நம்மை சந்திக்க வருகிறார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இயேசுவே வந்துவிட்டார், வாழ்விலே மகிழ்ச்சி வந்துவிட்டது, ஆவியால் நிரப்பப்படுவோம், மகிழ்ந்து புகழ்ந்து பேசுவோம். ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, உம் தாயை எங்களுக்கு தாயாய் தந்தீரே, உமக்கு நன்றி. உடைய தாயின் வழியாக எங்களை ஆசிர்வதியும். உடைய தாயினுடைய அன்பு செயல்கள் எங்களுடைய வாழ்வை நிரப்பட்டு, எலிசபெத் அம்மாளை முதிய வயதில் மனம் சோர்ந்த வேளையில், கவலை தோய்ந்த உள்ளத்தில் அவர் கண்ணீரோடு இருந்த வேளையில் சந்தித்து ஆறுதல் விளங்கி மகிழ்ச்சி படுத்தினீரே, அதே போல உம் தாய் அன்னை மரியே, அன்பு தாயே, எங்களை ஒவ்வொருவரையும் சந்தியும். எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ பாரமான சூழ்நிலைகள், வாழ்க்கையில் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு குடும்ப சிக்கல்கள், பிள்ளைகளால், கணவனால், மனைவியினால், இன்னும் எத்தனையோ உறவுகளால், உடைமைக்காக, சொத்துகளுக்காக, குடும்பத்தில் கடன் சுமைகளுக்காக, ஏராளமான சுமைகளால் நாங்கள் கவலை தோய்ந்தவர்களாக இருக்கிறோம். மரியாள் வந்துவிட்டார் என்று சொன்னால் மகிழ்ச்சி வந்து விடுகிறது. அது காணாவூர் திருமணமாக இருக்கலாம், காணாமல் போன நிகழ்வாக இருக்கலாம். மரியாள் வந்துவிட்டார், ரசம் பொங்கும், மகிழ்ச்சி பொங்கும். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. இப்பலியிலே வேண்டுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எல்லாருடைய தேவைகளையும் சந்தி, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். உம்மால் முடியும். நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தரவல்லவர். நம்பிக்கையோடு செபிக்கிறோம். செபிக்கிற எல்லா உதடுகளையும் நீதாமே தொடுவீராக. வாய் திறந்து கேட்கிற, உள்ளம் திறந்து கேட்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, உமது பிரசன்னத்தால் நிரப்புவீராக. ஆசீர்வாதத்தால் எங்களை ஆட்கொள்வீராக. எங்களுடைய கண்ணீர், கவலை, வருத்தம், பாரம் எல்லாம் மாறுவதாக. பில்லி சூனிய கட்டுகள் அத்தனை விலகி போவதாக. தீமை உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. இதோ நான் உன்னை காப்பேன், நானே உன்னை வழி நடத்துவேன். நீ என்னுடைய கண்களில் விலையேற பெற்றவன், நீ எனக்கு மதிப்புக்குரிய பிள்ளை. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் எவ்வளவாய் எங்களுக்கு ஆசி தருகிறது. ஆசீர்வதியும், வழிநடத்தும். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. உழைப்பில் கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பில் கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றியும் திருவுணவா இறைவா. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச
உருவில் உந்தன் பிரசன்னம் இதுவே எனக்கு தெய்வ தரிசனம் தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய் தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய் தரணியில் உம்மை இறைவா காப்பாய் உழைப்பை கொடுத்தோமே உழைப்பின் கனிகளை படைத்தோமே காணிக்கைகள் ஏற்று மாற்றியும் திருவுணவாய் இறைவா உழைப்பை கொடுத்தோமே உழைப்பின் கனிகளை படைத்தோமே சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மதை கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மும்முறை திருமகனின் புனிதமிக்க அன்னை பரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாய் இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்குகிற மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவுகூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளிலே உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறேன். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். ஆண்டவரே, பலியிலே வேண்டிக் கொடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய தேவைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தெழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு நாளை மாலையில் நம்முடைய மாதா கெபியில் வைத்து திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. ஆகவே நாம் அன்னையினுடைய பாதத்தில் கூடி நன்றி கூறி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு மீண்டுமாய் அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்று வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இந்த அருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.